1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் போதும் என்கிறார்ல, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறேன் இயேசுவினாலே எல்லாம் கூடும் என்கிற போதும், அல்லேலூயா. போதும் என்கிற திருப்தி உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டும். இந்த பிலிப்பியர் புத்தகத்தில் நம்ம வாசித்த வேத பகுதியினுடைய 2 முக்கியத்துவமான காரியம் என்னன்னு சொன்னா, நமக்கு நேரம் சமயங்கள் ஆகிலும் நான் வேகமாக சொல்லி போகிறேன். ஒன்று, இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிற, இந்த பிலிப்பியரில் சொல்லப்படுகிற வேத வசனத்துடைய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, ஒன்று ஒரு பெரிதான ஒரு திருப்தி. 2வது, நம்பிக்கையை குறித்து மறைமுகமாய் அந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப போதும் என்கிற மனதுடையவனாய் நீ இருக்க வேண்டும். இயேசு மாத்திரம் போதும் என்கிற மனதுடைய இருக்க வேண்டும். நீ ஆசீர்வாதத்தை கேட்க கேட்க உங்களை ஆயத்தமாக்குவார். ஆண்டவர் உங்களை புடமுடுவார். நீங்களும் ஆண்டவரை திட்டுவீங்க, ஆண்டவரை திருப்பி மண்டிடுவீங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். நீங்க போதும் சொன்னா ஆண்டவருக்கு வேலை லகுவா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதத்தில் போதும் சொல்லாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை இன்னும் தாங்க ஆண்டவரே, ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே, புடமிடுங்க ஆண்டவரே, தாருங்க ஆண்டவரே, கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை எப்போ என்ன செஞ்சு நச்சரிச்சுட்டே இருக்கணும். தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கடையில் சொல்லணும், ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் சின்ன பிள்ளைகளை போல ஒரு தகப்பனிடத்தில் பேச தொடங்குங்கள். கர்த்தர் உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார்.